சண்டே ஆஃப்டர்நூன் டைம் ஒரு 1 o'clock இருக்கும். வீட்டில் இட்லி மாவு தீர்ந்து போச்சு, அரைச்சிடலான்னு சொல்லி ஊற போட்டுட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாத பட்சத்துக்கு தான் கடையில் வந்து வாங்கிப்பேன். 4 கப் அரிசிக்கு 3/4 கப் உளுந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். கொஞ்சமாக வெள்ளவும் தனியாக ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சா கரெக்டாக இருக்கும். அப்படியே லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஆள் தான் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலான்னு புதினா சாதமும் பீட்ரூட் சாதமும் தான் செஞ்சுருந்தேன். வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆனால் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த 2 ரைஸோட ரெசிபி நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தொட்டுக்கெல்லாம் பெருசாக எதுவும் பண்ணலை. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தது, கொஞ்சம் தயிர் இருந்தது, அதவே வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பெருசாக அந்த வேலையும் இல்லை. ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். வீட்டில் இருக்கிற கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 கப் காஃபி போட்டு குடித்தேன். அப்புறமா மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைச்சி எடுப்பேன். அப்படி பண்ணும்போது வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உப்பு போட்டு பசைஞ்சு புளிக்க வச்சுட்டோன்னா மாவு வந்து ரெடி ஆயிரும்.